அங்கே பல அது கிறிஸ்டின் கல்யாண மண்டபம் இல்லை, அதில் பல படங்கள் சிலைகள்லாம் இருந்தது. முதல் சர்வீஸ் முடிஞ்சு வெளியே வந்து நிற்கிறேன், ஒரு ஆள் என்னை பிடிச்சி திட்டிட்டார். எனக்கு அப்போ சின்ன வயசு, அவர் கொஞ்சம் பெரிய ஆள், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். திட்டம் வாங்கிட்டு பேசாமல் நின்னேன் நான். அறிவு இருக்கா உனக்கு? எங்கேயா மீட்டிங் வைப்பாங்க, கத்தரை எப்படி ஆராதிப்ப தம்பி, கத்தருடைய பிரசன்னம் எப்படி வந்து இறங்குமாக்கும், கத்தர் எப்படி இந்த இடத்துல வருவார், இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கியே ஊயின்னு கத்துறாரு. 4 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படியே பக்தி வைராக்கியத்தில் நடந்து கத்துறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு நீ எங்களை அழைச்சிட்டு இந்த மாதிரி கத்தர் எப்படி பண்ணிட்டியாகும் அப்படின்னார். போட்டு திட்டுறாரு. ரோட்டில் நிற்க வச்சு, பிரசவாகாய் ரோட்டில். அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது அந்த காலத்தில், அந்த கேலிஸ் போகிற வழியில் வச்சு திட்டுறாரு. பேசாமல் நின்றுருந்தேன். என்ன பண்ணுறது, அவர் வயசானவர். சரி அங்கிள்னு சொல்லி கேட்டு கம்மன்னு இருந்தேன். கேட்டு உள்ளே வர்றேன். அந்த கல்யாண மண்டபத்துக்காரரு அந்த முதல் சர்வீஸ் நடத்தின, ஆராதனையெல்லாம் நடத்தின நான் தான் பார்த்தார். அவர் அடுத்த சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கடகட்டு போய் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மூட்டார். அவர் நான் கேட்கல, என்ன நினச்சாலும் தெரியல, அவர் மூடிட்டார். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உண்மையாகவே எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. நான் யாரை வணங்குறேன்றது பற்றி எனக்கு மனசு கிளியராக இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இயேசுவை வணங்குகிறேன், இயேசுநாதர் வெளிப்படுத்தின அந்த தேவனை வணங்குகிறேன். அதுக்குன்னு மற்றவர்களை அவமதிக்க வேண்டியன்ற அவசியம் எனக்கு கிடையாது. மற்றவர்களை பற்றி கேவலமாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இப்படின்னு டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இருக்கிற சூழ்நிலையில் மீட்டிங்கை நடத்துகிறேன், அவ்வளோதானே ஒழிய வரேன். அதை இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியல பாருங்கள். ஆனால் இந்த கல்யாண மண்டபத்தால் எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. போய் கடகன்னு மூடிட்டார். மூடிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறார், சார் பார்த்தீங்களா மூடிட்டேன் எல்லாத்தையான்னாரு. என்னத்தை மூடினீங்க, என்னத்தை மூடினீங்கன்னு பாருங்க சார் அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக மூடி வச்சிருக்கிறார் ஆள். நான் நினச்சேன், இந்த ஆளுக்கு இல்லாத அறிவு அவருக்கு இருந்தது. இவர் என்னத்தை பைபிளை வாசித்தார். ஏதோ அதெல்லாம் பெரிய இவருக்கு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரி பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட சீரியாவில் நாகமான் இருந்தது மாதிரி தான் இருக்கிறோம். ஹலோ, சீரியாவில் நாகமான் இருந்தது மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ எப்படி நடந்து கொள்ள வேணும் என்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து நடந்து கொள்ள வேணும். ரொம்ப பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற சமுதாயத்தில், வித்தியாசமான வழிபாடு உள்ள சமுதாயத்தில் நம்ம காட்டில் ரொம்ப